என்னது ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு? குட்டி குட்டி, உன்னோட பேச மாட்டப்போ? ஏன்? உன்னால ஆண்டிக்கு எவ்வளவு கஷ்டம். ராத்திரி என்னமாச்சு? ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டனா? பின்ன இல்லையா? வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்ன, வா வான்னு வாங்கி எடுத்த. எனக்கே அசிங்கமா இருந்துச்சு. ஆண்டி தான் எல்லாத்தையும் கழுவி விட்டாங்க. தப்புதாமா. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு ஆன்டி கிட்ட போய் சாரி சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? நீ தானே தப்பு பண்ண, நீயே போய் சொல்லு. என் கவலையை மறக்க பிடிச்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். உங்க கவலைக்கு நான் தான் காரணம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தா குடிச்சு தீர்த்துக்கிறோம் சொல்றீங்க. என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு கவலை வந்தா நாங்க எதை குடிச்சு தீர்த்துக்கிறது? விஷத்தையா? மேடம், நான் என்னோட மான மரியாதையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அதனால என்னாச்சு? ஒரு குழந்தை தன் தாயை பிரிஞ்சுது. ராத்திரி நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது எங்கே அந்த குழந்தை தகப்பனை இழந்துருமோன்னு பயமா இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் வைராகியத்தை மாத்திக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, எனக்கு இருந்த மனக்குழப்பத்துலதான் குடிச்சேனே தவிர நான் குடிகாரனா மாறணுங்கிறதுக்காக குடிக்கல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்குங்க. என் மேல உள்ள அனுதாபத்தினாலேயோ என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலேயோ பழியை சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா அந்த பழிக்கு நானும் காரணங்கிற குற்ற உணர்வோட அணுவணுவா சாக நான் தயாரா இல்லை. ஏன் நிம்மதிக்காக உங்களை இந்த வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம நெஞ்சார போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயால உங்களை ஊருக்கு முன்னால உத்தமின்னு சொல்ல வைக்கணும். அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி, உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன். அதையும் மீறி நீங்க போறதா இருந்தா என் பணத்தை தட்டிதான் போகணும். நான் என்ன நினைச்சேன், சாரதா என் வேலைக்கு மட்டும்தான் வேட்டு வச்சான்னு. அப்படியா? அட அதை ஏன் கேக்குற? இந்த மாம்பழத்து மாமிங்களும் மயிலாப்பூர் மாமிங்களும் வாங்கறதுக்கு அலமோதுறாங்க. கேஷ்ல இருந்து எல்லாமே அவன் தான்டா. நிஜமாவா? போற போக பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் அந்த கடையே விலைக்கு வாங்கிடுவான் பொழுது. அவன் எப்படி விலைக்கு வாங்குறான்னு நான் பாத்துறேன்.
உன்னை மட்டும் ஏன் உதைக்கலனா இந்த 4 பேரையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாரு, அதுக்கு தான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு மேடம். எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலா? பிரிச்சு படிச்சு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நான் இங்க வேலைக்கு சேர்ந்தே 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்திருக்கீங்களா? நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண மருதுங்கிற ஒருத்தரோட இல்லீகலா குடும்பம் நடத்துறதா எங்களுக்கு பெட்டிஷன் வந்திருக்கு. இது நம்ம பேங்க் கஸ்டமர்ஸ்க்குலாம் தெரிய வந்தா நம்ம பேங்கோட பேர் கெட்டு போகும். அதனால தான் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். சார், என் வேலையில ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது யாரோ கட்டி விட்ட வதந்தி, இதுக்கு போய் டிரான்ஸ்ஃபர் பண்றேன்றீங்களே? யாரோ கட்டி விட்ட வதந்தி இல்லைங்க. மருதுவோட வைஃப் வத்சலா தான் பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அதனால தான். சாரி சார், இத நான் ஏத்துக்கலனா பேங்க் சட்டத்திட்டப்படி என் வேலை மட்டும்தான் போகும். ஏத்துக்கிட்டேனா என் மானமே போயிடும். ஐ ரிசைன் மை ஜாப். உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன். ராமன் இல்லாத அயோத்தியும் மருது இல்லாத இந்த கடையும் சரிப்பட்டு வராது. மருது குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவ இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன். தியாகையா, இவங்க சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லட்டுமா? சொல்லுமே. இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் புத்தியை செலவழிச்சு உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன? மாணிக்கம், செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன். என் புத்தியை தானே செலவழிக்கணும். கழுது அதுல என்ன கஞ்சத்தனம்? செலவழிக்கிறேன். முட்டையை உடைச்சாதான் ஆம்லெட் போட முடியும். முடிவு எடுத்தாதான் ஒரு விடிவு வரும். பெரியாத்தனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்க. அவளுக்கு 2 பிள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க. பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான். 1000 தான் சொல்லுங்க முதலாளி, நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது. மாப்பிள, நான் இப்படி இருந்தாதான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும். அப்பதான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவா. எப்படி நம்ம டெக்னிக்? சகிக்க முடியல. சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன். இட்லி இலையில இருக்கும்போது அந்த நாயை பத்தி என் பேச்சு. அப்பா வச்ச உடனே உள்ள போயிடுச்சே. என்ன இட்லி, என்ன இட்லி. மாப்பிள, என்ன முதலாளி? இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு? எத? பத்திரம். பத்திரமா? அது எதுக்கு? இந்த மல்லிகைப்பூ இட்லிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் என் சொத்தை பூரா எழுதி வச்சலான் இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் பொண்டாட்டி பூலாந்தேவி இருக்காளே, அவ போட்ட எலும்புலையும் தோல்லையும் என் நாக்கு பூரா செத்து போச்சுமா. அப்ப முதலாளி நல்லா சாப்பிடுங்க. உசுறு வந்துருன்றீங்களா? நீங்களும் சாப்பிடுங்க. தாத்தா, யாரு? ஆண்டி இதை விட ரொம்ப நல்லா சமைப்பாங்க. சாரதா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரமா இல்ல? நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் அவளை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். வந்து சமைங்க, வந்து சமைங்க. வா 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 வா. அடேங்கப்பா, இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல இருக்க. அதான் முதலாளி, எனக்கும் பயமா இருக்கு. என்னமோ பெருசா அவனோட நேர்மையை நாணயத்தையும் பார்த்துட்டு வந்து இப்படி பீத்திக்கிறீங்களே. கேப்படி கேப்ப. இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறா. அவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த குளிர்காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆள் எப்படி போனா எனக்கு என்ன? அதை விடு.
நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா? நீ பழி சுமத்தினியே சாரதா, அவ உன் புள்ளைய கண்ணு கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. கிழவா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுங்கிறன்னா, கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும். உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க, போங்க. முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா, புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா, தீர்த்தக்கரைதனில் காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா. பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா, மீட்டாமல் போனால் மணி வீணை வாடும், கை தீண்டினால்தான் கல்யாணி பாடும். எழுதாத புது இலக்கியம் உயிர் காதலில் விளையும், இதழோடு இதழினிட இசை கோலங்கள் வரையும். மேளம் முழங்கவும் மாலை வழங்கவும் வேளை வருகையிலே, ஆசை குளத்தினில் நீந்தி குளிக்கையில் ஆனந்த பூஜை தொடங்குமோ? பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா, புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா, தீர்த்தக்கரைதனில் காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா. பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா, நிறுத்தாமல் மலர் கணைகளை விடும் வாலிபம் இதுதான், அரங்கேற தினம் இரவினில் வரும் நாடகம் இதுதான். கட்டில் ஒரு புறம் தொட்டில் ஒரு புறம் ஆடி கிடக்கட்டுமே, காலம் வரையினில் மோகத்தின் வேகம் குறையுமோ? பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா, புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா, தீர்த்தக்கரைதனில் காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா. பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா.